நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோல்டுல ஒரு 1 லேக் தூக்கி இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு உங்ககிட்ட 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும். இது என்ன லாஸ்ட் ஒரு 1 இயர்ல கோல்டு அண்ட் சில்வர் 50% அப். எந்த ஒரு அசட்டுமே லாஸ்ட் ஒரு 1 இயர்ல இந்த அளவுக்கு ரிட்டர்னே கொடுக்கல. இந்த வீடியோல நம்ம கோல்டோட பிரைஸ் எவ்வளவு தூரம் போகும், ஆனா அங்க இருந்து எவ்வளவு கரெக்ட் ஆகும், நெக்ஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த உலகத்துல இருக்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும், ஏன் அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், கோல்டோட பிரைஸ் இவ்வளவு தூரம் போகும், அங்க இருந்து இவ்வளவு கரெக்ட் ஆகும்னு கன்ஃபார்மா சொல்லவே முடியாது. ஜஸ்ட் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஹிஸ்டரி நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது, இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில கோல்டோட பிரைஸ் இந்த அளவுக்கு ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, அதை வச்சு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் வாங்க. 2008 to 2011 இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா கோல்டு 125% அப். ஐ மீன் 1 லேக் 2008ல போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2011 அன்னைக்கு உங்ககிட்ட 2,25,000 இருந்திருக்கும். அடுத்த ஒரு 7 வருஷம் பாத்தீங்கன்னா கோல்டு அவ்வளவுதான் படுத்துச்சு, ஏறவே இல்லை. அது ஒரு ஹைல நீங்க 2011ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க, ரிட்டர்னே பார்த்துருக்க முடியாது. 2020 to 21 பேண்டமிக் டைம், அப்பயும் பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு 40% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. அடுத்த 2022ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் 3 வருஷத்துக்கு கோல்டுல ₹1 நீங்க ரிட்டர்ன் பார்த்துக்க முடியாது. இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல கோல்டு எப்பெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்குதோ அடுத்த ஒரு பீரியட் லாங் பீரியடுக்கு கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி கண்டிஷன், அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் இப்பயும் இருக்கு. ஒரே வருஷத்துல 50% ஏறிடுச்சு நம்மளோட கோல்டு அண்ட் சில்வர். என்னுடைய ப்ரெடிக்ஷன், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, கோல்டோட ஹை அந்த 12,200 அதை நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்ல கோல்டு பிரீச் பண்ணலன்னா அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு கோல்டோட பிரைஸ்ல எந்த ஒரு வேல்யூ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆமா, கோல்டு அண்ட் சில்வர்லாம் எதுக்கு இஎம்ஐல கொடுக்க மாட்டாங்க? கொடுத்தா நல்லா தானே இருக்கும். அதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே மாதிரி ஃபினான்ஷியல் கண்டென்ட்டை நீங்க ஃபன்னா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.